ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா ஒரு 2 3 கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஏர்லி மார்னிங்கே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ராதாபுரத்தில் விஷ் விஜயபதின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அங்கே வந்து விஸ்வமித்ரா திருக்கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் நம்ம போகிறோம். இங்கே வந்து விஸ்வமித்ரா வந்து தவம் செஞ்ச இடம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த டெம்பிளுக்கு போய் அது எப்படி இருக்குது, அந்த தவம் செஞ்ச இடம், அங்கே யாகம் வளர்த்த இடம் எல்லாத்தையுமே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க உள்ளக்க போகலாம். நம்ம டெம்பிள்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கை காலெல்லாம் வாஷ் பண்ணிட்டு தான் உள்ளக்க போகணும். ஸோ நம்ம கோயிலுக்கு சைட்லேயே கை கால் வாஷ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு பைப்பெலாம் இருக்குது. அங்கே போய் கை கால் நாங்கள் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிடணும். விநாயகர் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வரலாம். சாமி கும்பிட்டுட்டு நம்ம விஸ்வமித்திரரை உள்ளக்க போய் பார்த்து சாமி கும்பிடலாம். வாங்க விநாயகர் கோயிலில் சாமி கும்பிடலாம். விநாயகர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு நேராக நம்ம டெம்பிள்குள்ளே போகலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த விஸ்வமித்திரர் வந்து பிரம்ம ரிஷி பட்டம் பெற்றிருக்கதா சொல்கிறாங்க. அவர் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கியிருக்காரு. ஸோ நம்ம வந்து வாங்க உள்ளக்க போய் சாமி கும்பிடலாம். இந்த கோயில் வந்து ரொம்ப இன்னைக்கு என்னமோ தெரியல, கூட்டமே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய கூட்டம் வந்துருச்சு. இந்த இடத்துல தான் அவர் தவம் செஞ்சார், இந்த இடத்துல தான் யாகம் வளர்த்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடம் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்தோன்னா தெரியும். அவர் தவம் பண்ண இடம், அந்த யாகம் வளர்த்த இடம் எல்லாமே இது சுற்றி இருக்குது. வாங்க பார்க்கலாம். நம்ம டெம்பிள்குள்ளேயும் போய் அவர் நேரடியாக நம்ம போய் பார்க்கலாம். இந்த இமேஜில் இருக்கிறது ஃபுல்லாகவே அவரோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த டெம்பிளுக்கு போங்க. இங்கே வந்தால் நமக்கு நினச்ச காரியம்லாம் நடக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டெம்பிளுக்கு நீங்களும் போங்க. இந்த டெம்பிள் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதோட கரெக்டான லொக்கேஷன் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் வந்து நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டு நல்ல பக்கத்தில் நின்று எங்களுக்கு கும்பிடுற ஒரு பாக்கியம் கிடச்சிச்சு. நல்ல மனசார சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்குமே பிரசாதம் எடுத்துகிட்ருக்கோம். வீட்டுக்கும் பிரசாதம் எடுத்துகிட்டு சாமியை நல்லா திருப்தியாக கும்பிட்டுட்டு நாங்கள் கோயிலேருந்து வெளியே போகிறோம். என்னமோ தெரியல, அந்த கோயிலை வந்து சாமி கும்பிட்டு போனதுக்கப்புறம் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பரான தரிசனம் கிடச்சிச்சு. உண்மையாகவே நான் இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் யதார்த்தமாக இது ஒரு சின்ன கோயிலாக இருக்கும்னு நினச்சி தான் வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இது பக்கத்தில் நிறைய கோயில் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து ஒவ்வொரு கோயிலுக்காக போய் நெக்ஸ்ட் விளாகில் உங்களுக்கு தனித்தனியாக நாங்கள் ஒவ்வொரு டெம்பிளை பற்றி உங்களுக்கு நாங்கள் போடுறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே எங்களை மாதிரி இந்த டெம்பிளுக்கு வரணும். வந்து இங்கே வந்து சாமி கும்பிடணும். நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும். ஸோ நாங்களும் நம்பிக்கையோடு இங்கேருந்து வெளியே போகிறோம். அடுத்த விளாகில் நம்ம நெக்ஸ்ட்டு போன கோயிலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே.